எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்கறது புதிய வழி, a new way. அதே நம்ம 3வது அதிகாரம் 24வது வசனம் கீழே அப்படி பார்க்குறோம் பாருங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். பாருங்க, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். மனுஷனுக்கு என்ன பண்ணாரு? ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அவனுக்கு சகலமும் அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு இல்லாதது எதுவுமே கிடையாது. தோட்டத்துல தேவனும் ஆதாம் ஏவாளும் தோட்டத்திலே இருந்தார். தேவன் சாயங்கால வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனே அவங்க கூட மீட்டிங்ல இருக்கிறார். தேவன் அவர்களோடு கூட பேசுகிறார், உறவாடுகிறார், காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறார். நிறைய பேரா இருப்பாருங்க. பூமியிலே பெரிய காரியங்களை செய்யும்படி அவன் அழைக்கப்பட்டிருந்தான். ஆதாம் இந்த பூமிக்கு ஒரு ராஜாவாக இருந்தான். பிறகு தேவன் இந்த பூமியிலே அவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்தது, ஐக்கியம் இருந்தது. அதனால பாருங்க, அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்துச்சு, எந்த கவலைகளும் இல்லாம இருந்தான். ஆனா பாருங்க, மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இதா விலக்கின கனியை அவன் கிசித்ததுனால என்ன ஆச்சு? உலகத்துக்குள்ள பாவம் பிரவேசிக்குது. பாவம் பிரவேசதுனால இப்ப என்ன பண்றாரு? பாவத்துக்கும் இவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, கடவுளுக்கும். அதனால என்ன பண்றாரு? மனுஷனை துரத்தி விடுறாருன்னு போட்டுவிடுது. துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேரும் உள்ள என்டர் ஆக முடியாத அளவுக்கு, தேவனுடைய பிரசன்னத்துல என்டர் ஆக முடியாத அளவுக்கு ஒரு காரியங்களை கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று. இதே மாதிரி என்ன ஆகுது? தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டுறாங்க, தேவனுடைய கூடாரம். அதுல என்ன ஆகுதுன்னா, மொத்தம் 3 பிளேசஸா இருக்குது. ஒன்று வெளிப்பிரகாரம், அடுத்து ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலம், த இன்னர்மோஸ்ட் பிளேஸ். அது என்னதுன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பாத்தீங்கன்னா அதுல தேவனே வாசம் பண்ணினார். இந்த ஹோலி பிளேஸ்ல ஆசாரியர்கள் இருப்பாங்க. இந்த வெளிப்புறத்துல ஜனங்கள் எல்லாரும் இருப்பாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியர் மட்டும் என்ன பண்ணலாம்? வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பாவத்துக்காகவும் தன்னுடைய மக்களுடைய பாவத்துக்காகவும் பாவ நிவாரணமாகிய பலியை செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தோட என்ன பண்ணலாம்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். யாத்ராகமம் 26:31 அப்படி போட்டு, இளநூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரிவை உண்டாக்கும். பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரிவை உண்டாக்குற மாதிரி ஒரு கர்டைன் போட்டிருக்காங்க. அதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே 3வது அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்குது? அந்த தோட்டத்தை விட்டு மனுஷனை அனுப்பிட்டு கேருபீன்களை வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார். நம்ம மனுஷன் உள்ள என்ட்ராக முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆலயத்துல எப்படி இருக்குது? தேவாலயத்துல எப்படி இருக்குது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு பிரிவு உண்டாகுது. அந்த பிரிவுல அந்த திரைச்சீலையில் என்ன இருக்குது? கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மனுஷன் எப்பவுமே என்கிட்ட உள்ள நுழைய முடியாது. பாவத்தை, அந்த பிரச்சனையை தீர்த்து கட்டிட்டு அந்த ரத்தத்தோடு மட்டும்தான், அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள்லாம் நுழைய முடியாது. பிரதான ஆசிரியர் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். இப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. மத்தேயு 27:51 இப்படி சொல்லியிருக்குது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இப்ப என்ன ஆகுது? இயேசு கல்வாரி சிலுவையில மரிக்கிறார். மரிச்ச உடனே அவர் தம்முடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை, இல்ல திரைச்சீலை இருக்கு பாத்தீங்களா, தேவாலயம். அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை, நடுவாக இருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக பிரிகிறது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது அப்படின்னு போட்டுருக்கோம். இது என்ன குறிக்குது? எதை குறிக்கிறது? இயேசுவினுடைய சரீரம் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இப்போ பாவம் ஒரு பிரச்சனை கிடையாது. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பழைய ரிலேஷன்ஷிப் அது திரும்பவும் வரலாம். யார் வேணா பரிசுத்த ஸ்தலத்துல வரலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரலாம். இன்னும் சொல்ல போனா பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும் அந்த டைம்ல. இப்ப யார் வேணா வரலாம். எந்த மனுஷன் வேணாலும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் இருக்கிற இடத்துக்கு வரலாம். அது மட்டும் இல்ல, தேவனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த தேவாலயத்திலிருந்து அந்த திரைச்சிலையெல்லாம் தாண்டி மனுஷனுக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். மனுஷனுக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த பிரிவு இப்ப நீங்கிருச்சு. எபிரேயர் 10:19-20 அப்படி போட்டிருக்கு பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், இயேசுவானவர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக, அந்த திரைச்சீலை போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை என்ன சொல்றாரு? அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனும் உள்ளமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசித்ததற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இந்த திரைச்சீலை நினைச்சுக்கோங்க, இயேசுடைய சரீரம் தான் அந்த திரைச்சீலைன்னு வச்சுக்கோங்க. அந்த திரைச்சீலையை கிழிக்கப்படுகிறது.
இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. திரைச்சிலையின் உள்ளே இயேசுடைய மாம்சத்தின் வழியாக இந்த திரைச்சிலைக்குள்ளே நாம் அவருடைய ரத்தத்தினாலே பிரவேசிக்கும்படி நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதா? என்ன அர்த்தம்? தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்வதற்கு இருந்த தடை நீக்கப்பட்டு விட்டது. இங்கிலீஷ்ல எப்படி போட்டுருது? பை a new and living way opened for us through the curtain that is his body. புதிய வழி நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் மரணத்தின் மூலமாக நமக்கு புது வழி தேவனிடத்தில் சேர்வதற்கு உண்டாயிருக்கிறது. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிதான வழிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. புதிதான வழியிலே கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவர் மரித்தார், எங்களுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே, இந்த தேவாலயத்தில் திரைச்சிலை கிழிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. இப்பொழுது நாம் எந்த மக்களும் கர்த்தாவே தேவனிடத்தில் சேர முடியும், பிதாவினிடத்தில் சேர முடியும். புதிய வழியை ஆண்டவர் எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவர் உம்மோடு ஐக்கியம் கொள்ள, உறவு கொள்ள கர்த்தாவே நீர் ஆண்டவர் புதிய வழியை நீர் உண்டு பண்ணியிருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் உண்டாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி நீ எங்களுக்குள்ளே ஆண்டவரை நீர் வாசம் பண்ணுகிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.